கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கிருபையானது உங்களோடு கூட இருப்பதாக. இந்த பரிசுத்தமான காலை வேளையிலும் உங்களுக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு அருமையான வார்த்தை, சங்கீதங்களின் புஸ்தகம் 139 சங்கீதம் முதல் வசனத்தை பாருங்கள். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்களாகிய நம்மில் அநேகர் சில நேரத்தில் என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவருக்கு என்ன தெரியுமா? ஆண்டவர் என் காரியங்களை அறிந்திருக்கிறாரா? என் ஜெபங்கள் தேவ சமூகத்தில் ஏறெடுக்கப்படுகிறதா? நான் எத்தனை விண்ணப்பங்களோடு அவருடைய பாதத்தில் வந்து அமர்ந்திருக்கிறேன், என் விண்ணப்பங்களின் சத்தத்துக்கு அவர் செவி கொடுப்பாரா என்று பல வேளைகளில் தேவ பிள்ளைகள் நிச்சயம் இல்லாமலே ஜெபிக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். நல்லா கவனிக்கணும். நமது பரிசுத்த வேதம் நமக்கு ஒரு காரியத்தை திட்டமாக சொல்லுது. ஆண்டவரை விசுவாசிக்கிறவன் அவர் உண்டென்றும், தம்மை தேடுகிறவர்களுக்கு பதிலளிக்கிறவர் என்றும் நிச்சயமாக விசுவாசிக்கணுமா. ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறார், அவரை நான் தேடினேன்னா அவர் எனக்கு செவி கொடுப்பார், நிச்சயமாக எனக்கு அவரிடத்துலேருந்து பதில் வரும்னு சொல்லி ஒரு அசைக்க முடியாத உறுதியான விசுவாசத்தோடு தான் அவரை தேடணுமா. இன்றைக்கு நம்ம எத்தனை பேர் அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு தேடுறோம் பாருங்கள். ஆனால் இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறாரு 2வது வசனத்தில், என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிந்திருக்கிறீர். அதாவது ஆண்டவராகிய கர்த்தர் வந்து ஒரு இடத்துல சொல்லுவார், உன்னை என் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன். இப்போ என் உள்ளங்கையில் நான் உங்களை வரைஞ்சிருக்கிறேன்னு வைங்களேன், உங்களுடைய ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாக அங்கே இருக்கும். அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மளை கண்ணோக்கமாக இருந்து பார்க்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இவ்வளவு அன்பாக அக்கறையாக இருந்து நம்மை வழிநடத்துகிற அந்த தேவனிடத்தில் நாம் வரும்பொழுது எப்படி வரணுமா? வேதம் சொல்லுது, பரிசுத்த அலங்காரத்தோடு வந்து கர்த்தரை தொழுது கொள்ளணும். ஆனால் இன்றைக்கு நம்மில் அநேகர் எப்படி வந்து கர்த்தரை தொழுது கொள்கிறோம்? தீர்க்கதரிசி சொல்கிறான், வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறான், அந்த ஜனம் ஊத்தையும் அழுக்குமாக இருக்கிறது. இந்த வசனத்தை வாசிக்கும் போது சில நேரம் எனக்கு சிரிப்பு வரும். ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை குறித்து சொல்கிற வார்த்தை, அவன் ஊத்தையாக இருக்கான்ப்பா. நம்ம சில நேரம் சொல்லுவோம்மா, ஊத்தனாரி, பல்லு விளக்க மாட்டான், மூஞ்சி கழுவ மாட்டான், ஊத்தனாரின்னு சொல்லுவோம். இங்கே தேவன் தமது ஜனங்களை பார்த்து சொல்கிறார், அவன் ஊத்தையும் அழுக்குமா இருக்கிறான், அவன்கிட்ட பரிசுத்தம் இல்லை, உண்மை இல்லை, ஒழுக்கம் இல்லை, கீழ்ப்படிதல் இல்லை, முரட்டாட்டமாக இருக்கிறான். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களே, அவருக்கு முன்னாடி போய் நீங்கள் நிற்கும்போது அவருடைய பிள்ளைங்கிற தகுதியாக போய் நிற்கணும்னு நீங்கள் வாஞ்சிக்கிறீங்களா? ஒரு டைம் என் மனைவி ஊருக்கு நான் போகிறேன். அந்த ஆலயத்தில் கோயில் குட்டியாராக பணி செய்கிற ஒருத்தர் வந்து வாரார். அவர் எப்போவுமே என்ன பார்த்தாருன்னா, சார் வாங்க, நல்லா இருக்கீங்களா, எப்போ வந்தீங்கன்னு விசாரிப்பார். அன்றைக்கு நான் நிற்கும்போது அவர் பைக்கில் வரார். அப்போ சார் எப்போ வந்தீங்க அப்படின்னார். அப்போ நான் அவர்கிட்ட, இங்கே வாங்க, உங்களை தான் பார்த்து பேசணும்னு நினைக்கிறேன்னார். நான் சொல்கிறேன். ஆனால் அவர், இருங்க சார் நான் வாரேன்னு வீட்டுக்குள்ளே ஓடிட்டார். உள்ளே போய் குளித்து முடிச்சுட்டு வந்தார். அப்போ நான் சொன்னேன், ஐயா உங்களை ஒரு நிமிஷம் கூப்பிட்டு வந்துட்டு போயிருக்கலாமேன்னு. இல்லை சார், நான் கொஞ்சம் சரக்கு சாப்பிட்ருந்தேன், நீங்கள் ஊழியக்காரங்க, உங்கள் முன்னாடி அந்த நாத்தத்தோடு வந்து நிற்கக்கூடாதுல்ல. சரி, இப்போ எங்கே போகிறீங்கன்னு? கோயிலில் மணி அடிக்க போகிறேன் சார்னார். யோ, நீ குடிச்சிருக்க ஐயான்னே. அதான் குளிச்சுட்டேனே சார் அப்படிங்க. எனக்கு சிரிக்கவோ அளவான்னு தெரியல. யோசித்து பாருங்க, அவன் குடிச்சிருக்கானா, அதனால என்கிட்ட வந்து பேசக்கூடாதானா பரிசுத்தமானா. இப்போ அவன் குளிச்சுட்டானா, கோயிலில் போய் மணி அடிக்க போகிறானா, பாவம் மன்னிக்கப்பட்டுட்டான். இதை எப்படி சொல்லன்னு எனக்கு தெரியல. இதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த ஜனம் உணர்வில்லாத ஜனம், அவன் ஊத்தையும் அழுக்குமாய் இருக்கிறான். பிரியமானவர்களே, ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கல, என் கண்ணீரை துடைக்கல, என் ஜெபத்துக்கு பதில் தரலன்னு புலம்புறீங்களே, ஆண்டவர் உங்கள் உட்காருதலை அறிந்திருக்கிறார், நீங்கள் நடக்கிறத படுத்திருக்கிறத அறிந்திருக்கிறார். அந்த சங்கீதம் 139 1 2 3 அந்த வசனங்களை தொடர்ச்சி வாசித்து பாருங்க.
நாம் என்ன செய்கிறோம் செய்துக்கிட்டு இருக்கோங்கிறது அவருக்கு முன்பு பிரத்யட்சமாக இருக்குது. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் ஜெபம் கேட்கப்படலை, உங்கள் ஜெபத்துக்கு பதில் வரலை, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படலைன்னா அதுக்கு காரணம் தேவன் உங்களை நினைத்து ஆசீர்வதிக்க கூடாதபடிக்கு ஏதோ ஒரு அழுக்கு, குணப்படாத சூத்த உங்களுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். தயவு செய்து நீங்கள் அதை விட்டு மனம் திரும்புவீங்களா? அப்பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்து விடுதலையாக்கி மேன்மைப்படுத்துவார். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த காலை வேளையில் உமது கிருபையுள்ள கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன். தேவரீர் உமது பிள்ளைகளை கண்ணோக்கி பாருமையா. சில நேரங்களில் நன்றாக ஜெபிக்கிற எங்களுக்குள் பொறுமை இல்லாமல் இருக்கிறது. ஆண்டவரே, ஏழைகளுக்கு கொடுக்கிற எங்களுக்குள்ள வைராக்கியமும் கசப்பும் இருக்கிறது. ஆண்டவரே, உம்மை நேசித்து ஓடி ஓடி வந்து வாஞ்சையோடு தேவ பிரசங்கத்தை கேட்கிற எங்களுக்குள்ள சில நேரம் ஆண்டவரே மற்றவர்கள் மீது எரிச்சலும் பொறாமையுமாய் வருகிறது. எத்தனையோ காரியங்களில் குணப்படாமல் இருக்கிறோம். நாங்கள் மனம் திரும்பி குணப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.